ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இதோட புதுசா இருக்கு. கீழ்கண்டவற்றுள் எது இரட்டை பகாயம்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ட்வின் பிரைம் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. திடீர்னு நீங்க எஸ்ஐயோ பிசியோ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறப்ப ஆன் த ஸ்பாட்ல இப்படி ஒரு கேள்வி வந்து என்ன பண்ணுவீங்க? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா கரெக்டா அடிச்சிருவீங்க. ஏன்னா இப்ப இந்த வீடியோ நான் சொல்லி கொடுக்க போறேன்ல, ஓகேவா? இந்த பகாயன் பகுயன் குள்ள பாக்குறப்ப பகுயன் காம்போசிட் நம்பரா உங்களுக்கு என்ன தெரியும், பகாயன் பிரைம் நம்பர்னா உங்களுக்கு என்ன தெரியும். ஓகே, சார் பகாயன் கோ பிரைம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது ஒரு சில பேருக்கு தெரியும். ஆனா நிறைய பேருக்கு இந்த ட்வின் பிரைம் இரட்டை பகாயன்னா என்னன்னு தெரியாம இருக்கும். அதை பத்தி நான் டீடைலா சொல்லிடுறேன். ஓகேவா? இதுக்கான ஆன்சரை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். 17-19 தான் இதுக்கான ஆன்சர். அது எப்படிங்கறத சொல்லித்தரேன், கரெக்டா கவனிங்க. ஓகே, முதல்ல பகு என்ன பகா என்னங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அப்படியே நான் உள்ள சார் பகாயன் இந்த இரட்டை பகாயன் எல்லாமே சொல்லித்தரேன். கரெக்டா கவனிங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்ஐபிசி எக்ஸாம்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளியர் பண்ண வைக்கிறேன். ஓகே, சோ அதே மாதிரி எஸ்ஐபிசிக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, கவனிங்க. முதல்ல பகு என்ன பகா என்ன? பகு என்ன காம்போசிட் நம்பர், பகா என்ன பிரைம் நம்பர். அதாவது இப்ப 2ங்கிறது ஒரு பகாயன் பிரைம் நம்பர், 3ங்கிறது ஒரு பகாயன் பிரைம் நம்பர், 4ங்கிறது ஒரு காம்போசிட் நம்பர் பகுயன். ஏன் 4 காம்போசிட் நம்பர் பகுயன் சொல்றோம்? நிறைய பேர் சொல்ற டெஃபினிஷன், ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த டெஃபினிஷன், எந்த ஒரு எண் ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்பொழுதோ அதுக்கு பேர் பகாயன் பிரைம் நம்பர். எது ஒன்னாலையும் தன்னாலையும் இன்னொரு நம்பராலையும் வகுப்பொழுதோ அது பகுயன் காம்போசிட் நம்பர். இந்த மாதிரி படிச்சிருப்போம் நம்ம. ஓகே, நான் இது டெஃபினிஷன் தான், நான் வேற மாதிரி டெஃபினிஷன் சொல்றேன், கத்துக்கோங்க. எந்த நம்பர் 2 வகுத்தியை மட்டும் வச்சிருக்கோம் அது பகாயன். இப்ப 2 வந்து 1ஆல் வகுப்படும் 2ஆல் வகுப்படும், வெறும் 2 வகுத்தி தான் இருக்கு. சோ பகாயன் பிரைம் நம்பர். 3 1ஆல் வகுப்படும் 3ஆல் வகுப்படும், 2 வகுத்தி வச்சிருக்கு, அதனால அது பகாயன். 4 1ஆல் வகுப்படும் 2ஆல் வகுப்படும் 4ஆலையும் வகுப்படும். அப்ப 2க்கு மேற்பட்ட வகுதிகள் இருக்குல்ல, அப்ப அது பகுயன் காம்போசிட் நம்பர். இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது, நான் ஒண்ணு கேட்கிறேன். 1ங்கிறது பகுயனா பகாயன் பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா? 1 என்பது பகுயனும் அல்ல பகாயனும் அல்ல. 1 இஸ் நெய்தர் a prime nor a composite number. 1 வந்து பகுயனும் கிடையாது பகாயனும் கிடையாது, அது பேரே கிடையாது. ஏன் அப்படின்னா 1 எதால வகுப்படும் 1ஆல் வகுப்படும், ஒரே ஒரு வகுதி தானே வச்சிருக்கு. நானும் உங்களோட சொன்னேன் கொஞ்சத்துக்கு முன்னாடி, 2 வகுதி வச்சிருந்தாதான் பகாயன், 2க்கு மேற்பட்ட வகுதி வச்சிருந்தா பகுயன். 1ங்கிறது ஒரே ஒரு வகுதி தானே வச்சிருக்கு, அது பகுயனும் கிடையாது பகாயனும் கிடையாது. அப்ப உங்களுக்கு பகு என்ன பகா என்னன்னு கிளியரா புரிஞ்சிச்சுல? ஓகே, இப்ப இந்த இரட்டை பகாயனுக்கு வருவோம், ட்வின் பிரைமுக்கு வருவோம். 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். முதல்ல இந்த இரட்டை பகாயன் ட்வின் பிரைம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கேன், 8 நம்பர் கொடுத்திருக்கேன். இந்த 8ல எது பகுயன் பகாயன் முதல்ல பாப்போமா? 17 பிரைம் பகாயன், 23 பிரைம் பகாயன், 15 காம்போசைட் பகுயன், 18 காம்போசைட் பகுயன், 17 பிரைம் பகாயன், 19 பிரைம் பகாயன், 20 காம்போசைட் பகுயன், 23 பிரைம் பகாயன். அப்ப பகுயன் பகாயன் கிளியரா இருக்கு. ஓகே, இப்ப இரட்டை பகாயனா என்ன சார், ட்வின் பிரைம்னா என்ன சார்? நான் அடுத்து சார் பகாயன் கோ பிரைம் சொல்லிடுறேன், இதை சொல்லிடுறேன். ஓகே, நான் எப்ப 2 நம்பர் இரட்டை பகாயன் ட்வின் பிரைம் சொல்லணும்னா முதல் கண்டிஷன் அந்த 2மே பிரைமா இருக்கும், 2மே பகாயனா இருக்கணும். முதல் கண்டிஷன் இதுதான். அப்படி பாக்குறப்ப இது 2மே பகு என்ன இருக்கு தூக்கி விட்டுருங்க, இதுல 1 பகு என்ன இருக்கு தூக்கி விட்டுருங்க. ஓகே, இது 2 பிரைம் இது 2 பிரைம். இப்ப நான் 2 ஆப்ஷன்ல ஒருத்தர் தான் ஆன்சரா போட போறேன். புரிஞ்சா? இரட்டை பகாயன்னா முதல்ல அந்த 2மே பகாயனா இருக்கணும், 2மே பிரைமா இருக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னா அந்த 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப இதுக்கு வித்தியாசம் என்ன வரும்? 6ன்னு வரும். இதுக்கு வித்தியாசம் என்ன வரும்? 2ன்னு வரும். அந்த வித்தியாசமும் பகாயனா இருக்கணும், அந்த டிஃபரண்டும் பிரைம் நம்பரா இருக்கும். அப்படி இருந்தாதான் அதுக்கு பேர் இரட்டை பகாயன் ட்வின் பிரைம் அர்த்தம். அப்ப இவனை எடுத்து விட்டுருவேன், இவன் தான் இரட்டை பகாயன் ட்வின் பிரைம் அப்படின்றது. இரட்டை பகாயன் ட்வின் பிரைம் புரிஞ்சிச்சுல? இந்த மாதிரி கேள்வி அடிச்சிருவீங்களா? ரூல் சொல்லிடுறேன், 2மே பகாயனா இருக்கணும், அது 2க்குமான வித்தியாசமும் பகாயனா இருக்கும், பிரைம் நம்பரா இருக்கும். இருந்தா அதுக்கு பேர் இரட்டை பகாயன் ட்வின் பிரைம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் அந்த சார் பகாயன், அது கூட போயிடலாமா? சார் பகாயன் கோ பிரைம், இது நிறைய பேருக்கு தெரியும், தெரிஞ்சவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, ரிவிஷன் மாதிரி இருக்கும் அப்படியே. ஓகேவா? கோ பிரைம் அதாவது சார் பகாயன். இந்த சார் பகாயன்ங்கிறது என்னன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கவனிங்க. இப்ப 4 9 எடுத்துக்குவோம். ஓகே, 4க்கான வகுத்தி என்ன? 1 2 4.
9க்கான வகுத்தி என்ன? 1 3 9 வகுத்தி ஃபேக்டர். இது ரெண்டையும் பொதுவா என்ன இருக்கு? ரெண்டுலயும் பொதுவா இருக்கிறது ஒண்ணு மட்டும் தானே இருக்கு காமனா இருக்கிறது. அப்படி பொதுவா ஒண்ணு மட்டும் வந்தா, காமனா ஒண்ணு மட்டும் வந்தா அதுக்கு பேர் சார்பாக, அதுக்கு பேர் தான் கோப்பேன். முடிஞ்சு. ரெண்டுத்தோட ஃபேக்டரை பாருங்க, பொதுவா எடுத்து பாருங்க. பொது வகுதி ஒண்ணு மட்டும் வந்தா அதுக்கு பேர் சார்பாக. இப்ப எக்ஸாம்பிள் இன்னொரு பார்க்கலாமா? இதை கவனிங்க, இதை கவனிங்க. இப்ப 8 12 எடுத்துப்போம். 8ஓட வகுத்தி என்ன வரும்? 1 2 4 8 வரும். 12ஓட வகுத்தி என்ன வரும்? 1 2 3 6 12 வரும். கரெக்டா? ரெண்டே பொதுவா என்ன இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு. 2 வந்துருச்சுல, அப்ப இது சார்பாக கிடையாது. அவ்வளவுதான். சோ இந்த வீடியோல பகு என்ன பகா என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த இரட்டை பகாயின் ட்ரெயின் பிரைமும் சார்பகையின் கோர்வையும் சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா அடுத்த தூரம் கிளப்பிடுங்க. சரிங்களா? இதே மாதிரி புது புது விஷயங்களை நான் அடுத்த வீடியோஸ்ல கொண்டு வரேன். ஷார்ட் கட்டும் கொண்டு வரேன். இங்கிலீஷும் பார்க்கலாம், அந்த எக்காலத்தையும் பார்க்கலாம். ஓகேவா? எல்லாமே பார்க்கலாம். சேம் டைம் SIPC அட்மிஷன் போயிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஒரு கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.